பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த சிக்கன் மேட்ரு ஓயாது பொறுக்குங்க. கனி ரொம்ப புனிதர் மாதிரி ஒரு வேஷம் போடுது. குரூப்பிசம். இந்த பக்கம் இவங்க சாம்பார் ஸ்கோடு சாம்பார் மாதிரி உட்காந்துருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திவ்யா கேட்குதுங்க, சிக்கன் எடுத்து வச்சிடலாமான்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன் சிக்கன் செஞ்சு வச்சிடலாம். நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? கேட்கும்போது கொடுக்கலாம், நம்ம செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் கனிக்கிட்ட. கனி அந்த பக்கம் உட்காந்து இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு ஃப்ளஷ் ஃபைட் டெஸ்ட்டை. வெறுப்பேற்றுறது இல்லை, ஃபன்னாக ஜாலியாக பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்னென்னா, இவங்க வந்து சுகர் கோட்டை மாதிரி இறங்கிட்டாங்க களத்தில். அன்பு கேங்கனாலே சுகர் கோட்டை இறங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. திவ்யா சொல்லுது, என்கிட்ட சொல்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இங்கே நடக்கலையே. இதை நீ பர்பஸ்லி பண்ணுற, அதானே? அதான் கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது. கனி திவ்யா வந்து திவ்யாட்ட சொன்னிச்சாது, இது வந்து பொது சிக்கன் கிடையாது, டாஸ்க்குக்கு வந்தது, டாஸ்கில் அவங்க கேட்கும்போது கொடுக்கணும். அதுதான் என்னோட பாயிண்டான். யார்? கனியோட பாயிண்ட்டு. ஐயோ, இந்த கனிக்கு கேமு தெரியுமா தெரியாதாங்க? ஏன் டாஸ்க்கு தான் வந்தது. ஆனால் டாஸ்க்கு சரி, இப்போ வந்து சிக்கன் வந்து பிக் பாஸ் அனுப்பி விட்றாரு, உங்கள் டீமில் வந்து சிக்கன் சமைச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க, எழுதி போடுறாங்க. ஒன்று ஹலோ சபரி, ஹலோ எப்ஜே, சிக்கன் வேணுமா சமைச்சிட்டு? சிக்கன் இந்தாங்க சாப்பிடுங்க. இதில் எங்கே ஜாலி இருக்குது, எங்கே ஃபன் இருக்குது? இதில் எப்படா டாஸ்க்கு சுவாரஸ்யமாக இருக்கும்? கனி சுகர் கோட்டாக இருக்கலாம், அப்படியே நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு திவாகர், ஆதிரை, பிரவீன்லாம் வெளில போயிட்டாங்க. நீ இன்னும் உள்ளே உட்காந்துருக்க. நீ, ரம்யா, அரோரா எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கீங்க. எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் கேமு? ஏண்டா அவங்க தான் சொல்கிறேன் கிளியராக, சாம்பார் ஸ்குவாடு கொஞ்சம் சுவாரஸ்யம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஃபன் பண்ணி, கொஞ்சம் லேட் பண்ணி, கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலான்னு நான் சொன்னேன்னு சொல்லுது வியானா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணி, கொஞ்சம் ஃபன் பண்ணி, கொஞ்சம் ஜாலி பண்ணி, கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணி கொடுக்கலாம்னு வியானா சொல்லியிருக்கு. அதெல்லாம் கேட்காம அப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கு. வியானா சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சடனாக ஷிஃப்ட் ஆகிறாங்க, புரியல எனக்கு அப்படின்னு வியானா வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கு. உண்மையிலே கேவலமாக இருக்குங்க. இது சடனாக எப்படி இது புரியல எனக்கு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஃபன் பண்ணலான்ட்டு. இப்போ நீ வந்து சிக்கன் செஞ்சு கொடுக்குறதே ஒரு ஃபன்னுன்னு நினச்சிக்குதுங்க கனி. எதுவுமே கேட்கல, என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது கனி. இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.